ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் பிளான் திருப்பதி தாங்க போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு கால் போகலான்னாரு, சரின்னு கிளம்பியாச்சு. இந்த எக்ஸ்லேட்டரை பார்த்தா பாப்பாவுக்கு எங்கே இருந்தால் குஷி வருமோ தெரிலங்க. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. அவள் எங்கள் கூட எங்கே போனாலுமே ஈஸியாக அடாப்ட் ஆகிடுறா ட்ரிப்பில். அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி. வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. திருப்பதி போன எஃபெக்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப நாள் பிளான் அது கேட்டுகிட்டே இருந்தேன், போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். டைம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சடனாக ஈவினிங் வந்துட்டு போகலான்னு சொன்னார். சரி ஓகேன்னு கிளம்பியாச்சு. ஃப்ரைடே நைட்டு கிளம்பினோம். சாட்டர்டே மார்னிங்கில் வந்துவிட்டோம். சடனாக பிளான் பண்ணி வந்தது தான். நாங்கள் எப்படி பார்த்தோம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா கையில் ஏதோ எழுதிட்டு இருக்காருங்க. என்ன எழுதிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரோட ஃபோன் நம்பராம். பாப்பா எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா அந்த ஃபோன் நம்பரை பார்த்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கிறதுக்கோசரம் எப்படி எழுதி வைக்கிறாரு பாருங்கள் அக்கறையை. சொன்ன மாதிரி சண்டே மதியம் 2 மணிக்கு சாமி பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னார். கிட்டத்தட்ட 11:15 ஆகிடுச்சு. அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். பார்க்கலாம், போயிட்டு வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பதி வந்திருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கோபுரம் தெரியும், அதுல ஓப்பன் பஸ்ஸில் வந்துருக்கலாம். அப்போ நிறைய இருக்குதோ சொல்லும். இவ்வளோ பேர் நிற்குது. கண்ணாடி சரியில்லைப்பா பங்கு, கண்ணாடி சரியில்லை பங்கு. இப்படியா இப்போ அசிங்கமாக தெரியுது. இப்படி காப்பாத்து, அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து. மிக்கி பாஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லலாம். வெரி பேட் உங்கள்கிட்ட தாண்டி வா. யாரா அஜிதனா? நான் தூங்கிட்டல இல்லையா? ஏழு மலை. என்னது அது? தெரியல. ஐயோ ஓடி செம்ம டிரைவர் தான். இப்படி இருந்தால் நல்லா முன்னேறிடுவா. இப்படி ஒரு டிரைவர் நம்மளுக்கு கிடச்சா எப்படி இருக்கும் பேசணும்.
எஸ் திருமலை வந்தாச்சு. ஒரு வழியாக 1 hour ட்ராவல் பண்ணி மேலே திருமலை வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி திருப்பதி போயிட்டு வந்தாச்சு. நம்ம எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் தாங்க வந்தோம். என்னடா தனியாக வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? தலைவரை 2 நாளாக கூப்பிட்டுட்ருக்கேங்க, க்ளோஸர் வீடியோ எடுக்கலாம் வாங்கலாங்கன்ட்டு வரவே மாட்டேங்கிறாரு. சரி நம்மளே கடலில் இறங்கிடலான்னு இறங்கியாச்சு. நாங்கள் எப்போ கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு கிளம்பி மண்டே மார்னிங் வந்தோம். நாங்கள் என்ன பண்ண ஒரே மிஸ்டேக்னால் ஃப்ரைடே நைட்டு கிளம்புனது கரெக்டு. சாட்டர்டே மார்னிங் போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் தென் பார்த்திங்கன்னா ரூமுக்கு டோக்கன் எடுக்கிறதுக்கே 12:30 ஆகிடுச்சு. அது வரைக்கும் கரெக்டு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அலமேலுமாங்க அப்புறம் போனோம். போயிட்டு வந்துட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. காலையில் 8 மணி வரைக்கும் நல்லா பொழந்து கட்டிட்டு தூங்கிட்டோம் கீழேயே. அப்புறம் எப்படி பார்த்தாலும் அப்படி இப்படின்னு பார்த்து கிளம்புறதுக்கே 10 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. 10-11 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. அப்புறம் 11 o'clock மேலே கிளம்பி மேலே போய் லாக்கரில் திங்ஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு 2 o'clock ஆகிடுச்சுங்க. எங்களுக்கு சாமி பார்க்குற டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஆனால் நாங்கள் உள்ளே போனதே 2 o'clockங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா சாமி பார்த்து ரிட்டன் வெளியில் வர்றது ஈவினிங் நைட்டு ஒரு 7-8 ஆகிடுச்சு. இந்த கிட்டத்தட்ட 6 hours பக்கம் சாமி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன ஒரே தப்பு அப்படின்னா சண்டே மார்னிங் கொஞ்சம் நேரமாக கிளம்பி போயிருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்திருக்கலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா சரி வெளியே வந்ததுக்கப்புறம் வேலூர் போகலாம், வேலூரில் கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல அது பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அங்கேயே டைம் ஃபுல்லாக லேட் ஆனதுனால எங்கேயும் போக முடியலங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு லாக்கர்லாம் பேக் பண்ணிட்டு பாப்பாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு பஸ் ஏறுறதுக்கு பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் தான் ரிட்டன் வந்தோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1:30. நாங்கள் கீழே ஜங்ஷனுக்கு வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்றதுக்கு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30. அதுக்கு மேலே எப்பயும் போல் ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் சீட்லாம் பிடிச்சி கிளம்பி மார்னிங் மண்டே மார்னிங் 6:30 ஆகிடுச்சு. ட்ரெயின் ஆக்சுவலாக 1/2 hour லேட்டாக தான் வந்துச்சு. 6:30 ஆகிடுச்சுங்க. நாங்கள் பண்ண ஒரே தப்பு எஸ்எஸ்டி டோக்கன் டைமிங் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான். அது எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் போயிருந்தோன்னா கொஞ்சம் நேரமாகவே சாமி பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஸோ உங்களில் யாராவது திருப்பதி போகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிறது கரெக்டு, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது கரெக்டு, ரூமும் புக் பண்ணிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் அந்த எஸ்எஸ்டி டோக்கனுன்னு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சாமி பார்க்க போகிறது பெட்டர் என்ன கேட்டால். இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது உங்களுக்கு அந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.